ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி. ஸோ இந்த நாள்ல என்ன மாதிரியான பலன்கள் 12 ராசி நேயர்களுக்கும் இந்த ஆடி செவ்வாயில என்ன தெய்வத்தை வணங்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம நிகழ்ச்சியின் இறுதியில் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் 5ஆம் இடத்திற்கு போயாச்சு. ஸோ சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து சூரியன் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்க்கும் சில விதமான ஒரு ஸ்பெஷலா அந்த கிரக சேர்க்கைக்குன்னு சில பலன்கள் உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு இது 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இப்போ சில லேடிஸ் எல்லாம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கணும், இல்லை குழந்தை பேருக்காக ஃபர்ஸ்ட் போய் டாக்டரை பார்க்கணும், இது ட்ரீட்மெண்ட் மூலமா தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த நாளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இந்த செவ்வாய்க்கிழமை சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து சூரியன் வீட்டுல இருக்கு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இந்த நாள் இந்த கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு ஏத்த ஒரு நாள்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்றைய நாளில் பாத்தீங்கன்னா இந்த மேஷராசி நேயர்களுக்கு குழந்தைங்க படிக்கவே மாட்டேங்கிறது, இல்லை குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறது, நான் இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கூட இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல துர்கைக்கு விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த நாள் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமையும். ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ராசியில செவ்வாய் பகவானும் 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் சந்திரனுடன் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்துல சில குடும்பங்கள்ல சொல்லுவாங்க இல்லையா, இந்த பெண் சாபத்தினால இந்த குடும்பம் முன்னுக்கே வரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாம் இன்றைய நாளில் சப்தகன்னி வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. இந்த ஆடி செவ்வாயில் இந்த கிரக சேர்க்கைகள்ல சப்தகன்னி வழிபாடும் விரதம் இருந்து இந்த சப்தகன்னிகளை வழிபாடு செய்யும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் சாபங்கள் நீங்கும். அது மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபங்களும் உண்டு. 6க்குடைய சுக்கிர பகவான் சந்திரனுடன் சேர்ந்து இருப்பதனால் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உற்சாகமான நாளாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு இதுவரையில் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் இது மாறக்கூடிய அமைப்பை நீங்கள் பார்க்கலாம். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு இன்று அனுகூலமாக அமைகிறார்கள். திருமணமாகாத கன்னி பெண்கள் மற்றும் குழந்தை பேருக்காக வேண்டுபவர்கள் இன்றைய நாளில் முருகப்பெருமான் ஆலயத்தில் பிரார்த்தனைகளை செய்யலாம். கடகராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்கும். இருந்த போதிலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. ஒற்றை தலைவலி மற்றும் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இன்று தூக்கமின்மையை கொடுக்கும். ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் முறையே நவகிரகங்களை பிரார்த்தனை செய்யலாம். நவகிரக வழிபாடுகளும் நவகிரகங்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளும் செய்யும் பொழுது இந்த கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் மன நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும். சிம்மராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த நோய் மற்றும் மருத்துவ செலவுகளால் இருந்து வந்த மன கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து பல நாட்களுக்கு பிறகு உங்களினுடைய வாழ்க்கையில் இன்று சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் மன சோர்வு நீங்கி மருத்துவ செலவுகளும் குறைந்து நல்ல ஒரு லாபகரமான நாளாக அமைகிறது. கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் எழுந்து வந்த சில குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வுகளும் கிடைக்கும். சொத்து விவகாரங்களுக்கு நல்ல மாற்றத்தை பார்க்கக்கூடியதாகவே அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். இன்றைய நாளில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்யலாம். துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். இன்று பல நாட்களுக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும்.
துலாம் ராசி நேயர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனசோர்வு மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்ல இருந்து மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும். மருத்துவ செலவுகள் குறைவதோடு மட்டுமல்லாமல் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த பகை மாறும். இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதனால் அலைச்சல்களும் இருக்கலாம். கடல் தாண்டி செல்லக்கூடிய யோகங்கள் தடையாக இருந்தது, இன்று உங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு ஆறுதலை தரும். இன்று தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திரன் பாக்கியத்தில் இருப்பது நினைத்ததை நிறைவேறலாம். செவ்வாய்க்கிழமையான இன்று ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குவதும் முருகப்பெருமானினுடைய வழிபாடும் இன்று உங்களுக்கு சிறந்தது. மகர ராசி நேயர்கள், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திரனின் சஞ்சாரம் இன்று 8ஆம் இடத்தில் இருப்பதனால் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படும். இன்று அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தலையிடாமல் இருப்பது நல்லது. மௌனம் சாதிப்பதோ அல்லது இன்றைய பிரச்சனைக்கான தீர்வை நாளை செய்வதோ சிறப்பு. மகர ராசி அன்பர்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன கஷ்டங்களும் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகளும் வரும். நவகிரகத்தை வழிபாடு செய்வது நல்லது. கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் மற்றும் கணவன் மனைவியிடையே சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். இன்றைய நாளில் பகல் பொழுதுக்கு மேல் முக்கிய முடிவுகளை எடுப்பது நல்லது. இன்று செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடும் மற்றும் சுப்பிரமணிய கவசம் படிப்பதும் நல்லது. மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், சகோதர சகோதரிகளிடையே இருந்து வந்த மன போராட்டங்கள் மாறி குடும்ப ஒற்றுமை ஓங்கும். இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் மற்றும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வுகள் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். இன்று ஆடி செவ்வாய்க்கிழமை, இந்த நாளில் எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம்? முக்கியமா ஆடி செவ்வாய் பாத்தீங்கன்னா பூமி சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப அதுக்கான பரிகாரங்கள் செய்யறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டே. ஸோ இந்த ஆடி செவ்வாயில நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் வைணவர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னா வராகரை பிரார்த்தனை பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பூமி பிராட்டியார நீங்க வேண்டிக்கலாம். மற்றவங்க நான் வாராகி அம்மன் வழிபாடு பண்றேன் அப்படின்னு சொன்னா வாராகி அம்மனுக்கு மஞ்சள் மாலை, அந்த விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் மாலை கட்டி வாராகி அம்மனுக்கு சாத்தி நீங்க அதுக்கான அர்ச்சனையும் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப நாளா சொத்து தகராறு, இல்லை எனக்கு நல்ல வீடு அமையல, இல்லை எனக்கு விவசாயம் பண்றேன், எனக்கு எப்பவுமே நிலத்துல பிரச்சனை இருக்கு, அவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை இன்றைய நாளில் பண்ணலாம். பொதுவா நான் இன்னைக்கு ஏதாவது ஒரு தெய்வத்தை நான் வணங்கினால் இந்த ஆடி செவ்வாயில எனக்கு நல்லது வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முருகப்பெருமானை நம்ம வழிபாடு பண்ணலாம். அண்ட் குறிப்பா குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இன்று முருகனுக்கு பிரத்யேகமாக விரதம் இருந்து அவங்க வழிபாடு செய்யறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஆடி செவ்வாயில ராகு காலத்துல துர்க்கையை வணங்கினாலும் நமக்கு சத்ருக்களின் உபாதைகள் இருக்காது. ஆடி செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு தெய்வம் மட்டுமல்லாமல் பல தெய்வங்களுக்கு முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறதுனால இந்த நாள்ல இத்தனை தெய்வங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இதுல யாரையாவது ஒருத்தரை நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.